ஹலோ மக்களே, இந்த கதையை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை இவர் அழுக்கு பண்ணிடுறாரு. கரை பண்ணதால அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனா அவ கோவப்பட்டதுக்கு அவர் கையில பணம் எடுத்து கொடுக்குறாரு. பணத்தை அவ வாங்காம அவரை அடிச்சுட்டா. அடிச்சதுக்கு அவர் தயவு செஞ்சு வெளியே போகணும்னு கத்துனாரு. கத்துனதுக்கு அப்புறம் நான் ஏன் வெளியே போகணும்னு அவ கேட்டதுக்கு அப்புறம் இது என்னோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கத்துறாரு. தயவு செஞ்சு கெட் அவுட் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ரெஸ்டாரண்ட்லயே அவன் மயங்கி விழுந்துடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட அவன் என் மேல் தப்பு இல்லை, நீங்க வேணா பாருங்க, அவன் முடிச்சுட்டு தான் இருக்கான்னு சொல்றாங்க. பட் ஆனா அவளுக்கு டெர்மினல் கேன்சர் டாக்டர் கோவமா சொல்றாரு. அப்போ அவளோட கடைசி ஆசை அன்னைக்கு அவ ரெஸ்டாரண்ட் வந்தது. அவளோட லாஸ்ட் விஷ் என்னன்னா அழகான ட்ரெஸ் அண்ட் நல்லா சாப்பாடு சாப்பிடணும்னு வந்திருக்கா. பட் அவளோட கனவு நினைவாகாம அவரால் போயிருக்கு. பட் அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஸ்டாரண்டா மாத்துறாரு. மாத்தின உடனே அவ அதை பார்த்துட்டு ஆனா என்னோட ட்ரெஸ் அப்படின்னு கேக்குறா. அது சர்ப்ரைஸ். அவர் திரும்பி பாரு அப்படின்னு சொன்னாரு. திரும்பி பார்த்தா அந்த அழகான ட்ரெஸ் இருந்துச்சு. ஆனா அவ சொல்றா, எனக்கு இது மட்டும் போதாது, எனக்கு ஒரு அழகான ஆணோட உணவு அருந்தணும்னு சொல்றா. அதுக்கு அவ பின்னாடி இருக்க பர்சனை அவன் கூப்பிடுறான். அதுக்கு அவ சொல்றான், நான் உன்னை கூட சாப்பிட்டாலே போதும்னு. அப்புறம் அவன் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது அந்த அழகை ரசிச்சுட்டு ரெண்டு பேரும் மிகவும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு டாக்டர் அவளுக்கு ரெஸ்ட் தேவைன்னு சொல்றாரு. அவனும் ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் அவனுக்கு வீட்டுக்கு போய் ரொம்ப தூக்கமும் வரல, ரொம்ப சோகமா இருந்தான். டாக்டர் கிட்ட ஓடி போய் அவளை எப்படியா காப்பாற்றணும், எவ்வளவு காசானாலும் பரவாயில்ல, என்ன ட்ரீட்மெண்ட் வேணா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டர் வந்து பாரிஸ்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு, ட்ரீட்மெண்ட்க்கு அஷூரன்ஸ் கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கான நீ அந்த காசுல 3 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அவன் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு போறான். 4வது நாள் அவ கண் முழிச்சிட்டான். கண் முழிச்ச உடனே அது சொர்க்கம்னு நினைக்கிறா. ஆனா அவ உயிரோட இருக்கான்னு சொல்றான் அவன். அதுக்கு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலான்னு சொல்றான். பட் ஆனா அவன் ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னான். ரெஸ்டாரண்ட்டை வித்துட்டேன்றத சொல்றான். எனக்கு அதுக்கு பதிலா போனா பரவாயில்ல, ரெஸ்டாரண்ட் பதிலா கடவுள் எனக்கு ஒரு ஏஞ்சலை கொடுத்திருக்காருன்னு அவன் ரொம்ப ஆனந்த கண்ணீரோட சந்தோஷமா சொல்றான்.